சிவா அப்படின்னு சொன்னாக்க அந்த க்ஷணமே சிவன் அந்த இடத்துல இருக்க. யோகிராம் சுரத்குமார்னு சொன்னால் அந்த க்ஷணமே என்னுடைய சுப்ரீம் ஃபாதர், என்னுடைய தந்தை அந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு இதுதான் என்னெல்லாம் இயக்கின்றிருக்கு. நம்ம நாம சொல்லச்சே நம்ம கூட சாமி இருக்கார், நம்ம தனியாக இல்லை. சாமி பார்த்து அப்போ சாமிக்கு எல்லாம் தெரிஞ்சவர் இல்லையா அவரால் அவருக்கு தெரியாதது கிடையாது, புரியாதது கிடையாது, செய்ய முடியாதது கிடையாது. அப்போ எப்பேற்பட்ட ப்ரெசன்ஸில் நம்ம இருக்கோம் இல்லையா. அவருக்கு நம்ம இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க, அதை இத்தனை நாளைக்குள்ளே பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம வேண்டுறோம். பிரார்த்தனைங்கச்சே எனக்கு வீடு கட்டி கொடுக்கணும் சாமி, இன்னும் 2 மாதத்தில் அந்த வீடு முடிஞ்சாகணும், எனக்கு வேலை இன்னும் இல்லை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இந்த 2 மாதத்தில் கல்யாணம் ஆகணும். இதெல்லாம் நம்ம ஒரு வரையறை வச்சு தான் ஒரு பிரார்த்தனையெல்லாம் பண்ணுறோம். ஆனால் அப்படி பண்ணும்பொழுது சாமி சொல்வார், கடவுளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காதீங்க, எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், இதெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட சொல்லவே வேண்டாம், அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் நம்ம நாமம் சொல்லும் பொழுது பிரார்த்தனைன்னு தனியாகவே பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த நாமம் சொல்லச்சே அந்த இடத்துல நாமி இருக்கார், நாமிக்கு எல்லாம் தெரிஞ்சவர். அவர் என்ன பண்ணுவாரா, நம்ம என்ன பிரார்த்தனை வச்சாலும் அந்த நேரத்தில் நமக்கு எது முதல் தேவை அப்படின்னு பார்ப்பாராம். நமக்கு எது ரொம்ப தேவையாக இருக்கோ அதை தான் பண்ணுவார். ஹீ வில் டூ த நீட்ஃபுல். நம்மளோட விருப்பங்கள் எல்லாத்துக்கும் அவர் செவிசாய்க்க மாட்டார். நமக்கு எது தேவைங்கிறது அவருக்கு நம்மளை விட அவங்களுக்கு நிறையா தெரியும், அதுபடி தான் அவர் செயல்படுவார். சுவாமி சொல்வார், திஸ் பெகர் இஸ் அ விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ, அதாவது கல்பத்தரு, அது சத்தியம். ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு, இந்த பிச்சைக்காரன் எது நல்லதோ உங்களுக்கு அது மட்டும்தான் செய்வான். நீங்கள் கேட்குற விஷயம் பின்னாடி உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடியதாக இருந்ததுன்னா இந்த பிச்சைக்காரன் தரமாட்டேன். நான் அப்படி தராமல் இருக்கிறது தான் ஆசீர்வாதம்.